பாமகவிலிருந்து வெளிவந்த திரு தீரன் தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய திரு தீரன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் திரு தீரன். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் போட்டியிடுவதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக விஜயகாந்த் அவர்கள் வட மாவட்டங்களிலே வன்னியர்களும் ஆதிதிராவிட மக்களும் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே தான் அவர் போட்டியிட்டு வருகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், திரைப்படத்துறையிலே தனக்கு இருந்த ரசிகர்களை வைத்து அரசியல் கட்சி தொடங்கிய அவர் இதுவரையிலே தான் போட்டியிட்ட தொகுதி மக்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால், உளுந்தூர்பேட்டையிலே அவர் இப்பொழுது போட்டியிடப் போவது 3வது முறையாக வன்னியர் பகுதி, ஆதிதிராவிடர் பகுதி ஆகிய இந்த பகுதியிலே அவர் போட்டியிடுகிறார் என்றால் உறுதியாக இந்த முறை அவர் வெற்றி பெற முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக மாண்புமிகு அம்மா அவர்களோடு 2011 தேர்தலிலே கூட்டணி அமைத்து அதன் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற உயர்ந்த நிலையை அடைந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த தேர்தலிலே ஈழத்தமிழர்களுக்கு செய்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த தவறியதனுடைய காரணமாகவும், தமிழ்நாட்டினுடைய ஜீவநாடியான உயிர்நாடியான பிரச்சனைகளான காவிரி நீர், முல்லை பெரியாறு, கச்சத்தீவு போன்ற தமிழக பிரச்சனைகளிலே கருணாநிதி அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காமல் அந்த உரிமைகளை மீட்டெடுக்காமல் கைவிட்டவர் என்ற காரணத்தினாலும், இன்னும் சொல்ல போனால் அந்த மீத்தேன் எரிவாயு திட்டம், கெயில் திட்டம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் கருணாநிதியுடைய ஆட்சி காலத்திலே அனுமதி வழங்கப்பட்டு இப்படி தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராகவும் உலக தமிழர்களுடைய நலனுக்கு எதிராகவும் செயல்பட்டார்கள் என்ற காரணத்தினாலேதான், அதிலும் குறிப்பாக மெகா பெரிய ஊழலான 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே பல லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தினார்கள் என்ற அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் கடந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். எதிர்கட்சியாக கூட ஒரு அந்தஸ்தை பெற முடியாத அளவிற்கு அந்த வாய்ப்பானது அம்மா அவர்களோடு இணைந்து போட்டியிட்டதால் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த நல்வாய்ப்பானது, எதிர்கட்சி தலைவராகிற வாய்ப்பானது கிடைத்தது. ஆனால் நுணலும் தன் வாயால் கெடும் என்று சொல்வதை போல தன்னால் தான் வெற்றி பெற்றதாக ஆணவத்தோடு விஜயகாந்த் அவர்கள் சொன்ன காரணத்தினாலே அதற்கு பின்னால் நடந்த 2011 தேர்தலுக்கு பின்னால் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், அதற்கு அடுத்து நடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தல்களிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள். விஜயகாந்த் கூட்டணியில் சேர்க்காமல் தனித்தே போட்டியிட்டார்கள். அப்படி போட்டியிட்ட பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே விஜயகாந்தனுடைய தேமுதிகவானது எந்த இடங்களிலும் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை பெற இயலாத ஒரு சூழ்நிலை தான் வந்தது. அதே போல நாடாளுமன்ற தேர்தலிலே கூட பார்த்தால் உங்களுக்கு ஒரு இடத்திலே கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஆக ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் தனக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த, அம்மா அவர்களாலே தந்த அந்த நல்ல வாய்ப்பை கூட பயன்படுத்தி சட்டமன்றத்திற்கு சென்று அந்த மக்களுக்காக, தொகுதி மக்களுக்காகவோ அல்லது பொதுவாக எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலே அவர் தன்னுடைய கடமையை சிறப்பாக ஆற்றவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒவ்வொரு தேர்தலாக ஏன் தொகுதியை மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த தொகுதி மக்களுக்கும் இவர் எதையும் செய்வதில்லை. இவரிடமிருந்து பிரிந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆரம்பத்திலே சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் மக்களிடமிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறோம், அவர்களுக்கு பல வாக்குறுதிகளை தந்திருக்கிறோம். எனவே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவது, தொகுதி மக்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை செய்வதற்காகவது நாம் உங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் என்று சொல்லித்தான் அவர்கள் அன்றைக்கு எடுத்தார்கள். ஆக அந்த தொகுதி மக்களுக்கு அவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதரவு அளித்து அதன் மூலமாக அந்த தொகுதி மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்கட்சி தொகுதி, ஆளுங்கட்சி தொகுதி என்றெல்லாம் எந்த வித்தியாசமும் பாராமல் அனைத்து தொகுதிகளையும், தன்னுடைய 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக கருதிதான் அந்த தொகுதியினுடைய வளர்ச்சி பணிகளுக்கும் அந்த தொகுதியினுடைய நலத்திட்ட உதவிகளுக்கும் ஏராளமான நிதி உதவிகளை வழங்கி அந்த தொகுதிகளை வளர்த்தெடுத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்றால் அதற்கு அம்மா அவர்களுடைய முயற்சி தான் காரணம்.